Okay. Hi students. Exercise 7.2 third sum. Exercise 7.2 third sum. Okay. If the circumference of a conical wooden the piece is 484 centimeter, then find its volume when its height is 105. Okay, what they asking? Volume of cone. Volume of cone. Okay, volume of cone. Cone பாருங்க draw பண்ணிட்டோம். Rough diagram. Okay, இது வந்து பார்த்தோன்னா base of the cone. How much? 484 centimeter square. Then height 105. So what they asking? Volume of cone. Volume of cone. Okay. Volume of cone, what is the formula? Volume of cone formula 1/3 of pi r squared h. அப்போ so we need now h value. h equal to 105 centimeter h இருக்கு. அப்போ நமக்கு r வேல்யூ தேவையில்லை. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பேஸ் ஆஃப் த கோன். அப்போ என்ன ஷேப் அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? என்ன உங்களுக்கு சர்க்கிள். ஓகே, அப்போது ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் தட் இஸ் ஈக்குவல் டு 484. தட் இஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா சொல்லுவோம். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா? சாரி, circumference of a conical wooden perimeter of a circle. Formula உனக்கு 2 pi r that is equal to 484. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? அது 2 டேபிளில் 1 டைமு, இது 2 4 2 அகெயின் 22/7 into r that is equal to 242. கேன்சல் பண்ண 2 டேபிளில் இது 11 டைம்ஸு, இது 121. ஓகே, 11 டேபிளில் இது 1 டைம், இது 11 டைம்ஸு. அப்போது 7 டிரான்ஸ்பர்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைட், therefore 7 × 11 77. அப்போது r equal to 77. ஓகே, நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ r வேல்யூ இருக்குது, h இருக்குது. அப்போ நமக்கு ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாக போட்ட வேண்டியது தான். வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்முலா 1/3 pi r squared h. 1/3 pi r squared h. therefore 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. pi வேல்யூ 22/7 அப்படியே எழுதிக்கோ. r வேல்யூ 77 into 77 into h வேல்யூ 105. கேன்சல் பண்ணால் 3 டேபிள் பண்ணலாமா? 3 டேபிளில் 1 டைம், இது 3 ஒன்று பாரோ பண்ண 15னா 3 டேபிளில் 5 டைம்ஸ், அப்போ 5 டைம்ஸ். அகெயின் 7 டேபிளில் இது 1 டைம், இது 7 டேபிளில் 5 டைம்ஸ். அப்போ 22 into 5 வாட் இஸ் த வேல்யூ? 110 into 77 into 7. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாமா? ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 77 into 77. 7 7s are 49, 4, then 7s are 49, 53. சேமாக இருக்குது, அப்படியே போட்டுக்கோ. 9 3 5 ஆட் பண்ணால் 9 2 9 5 5929. 5929. நல்லா பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ? 110 into 5929 இருக்குது. ஓகேங்களா? இதான் பண்ணுறீங்க. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால், நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கிங்க, ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 6,52,190 சென்டிமீட்டர் க்யூப் வரும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், உனக்கு கண்டிப்பாக அந்த வேல்யூ உனக்கு கிடச்சிரும். 11 இது பண்ணுங்கள், அந்த 0 எடுத்து ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 6,52,190 சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய வால்யூம் ஆஃப் கோன். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் 7.2ல் கொஸ்டின் நம்பர் 1 2 3 பார்த்தோம். இது வந்து 4th சம். எக்ஸசைஸ் 7.2ல் 4th சம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். A conical container is fully filled with petrol.
a conical container is fully filled with petrol. The radius is 10 meter and height is 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cube meter per minute, in how many minutes the container will be emptied? Round off your answer to the nearest minute. நல்லா கவனிச்சிங்க. ஒரு கோன் ஷேப்பில் ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, கோன் ஷேப்பில் பார்த்தா உங்களுக்கு ஒரு டேங்க் இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு இந்த பைப் மூலிமா வந்து பார்த்தோன்னா அந்த பெட்ரோலு வெளியே வருது. அது எப்படி இருக்குன்னா, ஓகேவா, டு எம்டி empty 25 meter cube time taken 1 minute. அதாவது நல்லா கவனிச்சிங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், இது ரேடியஸ் இது வந்து ரேடியஸ் r = 10 மீட்டரு. இது ஹைட் = 15 மீட்டரு. இந்த பைப்பு வழியாக தண்ணி இது வழியாக என்ன பண்ணுற பெட்ரோலு வெளியே வருது. அப்போ 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 25 மீட்டர் க்யூப் இவ்வளோ வால்யூம் உள்ள பெட்ரோல் வெளியே வருது. ஒரு 1 மினிட்டுக்கு இவ்வளோ பெட்ரோல் வால்யூம் வந்து வெளியே வருது. அப்படிங்கும்போது டோட்டலாக அந்த டேங்க் வந்து பார்த்தோன்னா காலி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம், நம்ம இதனுடைய வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சி இந்த இதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா நமக்கு டைம் கிடைச்சிடும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருப்போ வால்யூம் ஆஃப் கண்டெய்னர், வால்யூம் ஆஃப் த கானிக்கல் அண்ட் வால்யூம் ஆஃப் கோன் போடலாம். வால்யூம் ஆஃப் கோன் that is equal to formula 1/3 pi r squared h 1/3 pi r squared h that is equal to 1/3 of 22/7 into what is the value? 1/3 pi r squared value, r value 10, pi r squared h, அப்போ 10 into 10 h 15. ஓகே, ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தோன்னா இதனுடைய வால்யூம். ஓகே, இதன் வழியாக என்ன பண்ணுறப்ப ஆன்சரப்ப கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணுறப்ப என்ன இருக்க வேல்யூ வந்து பார்த்தோன்னா டிவைட் பை 25 போட்டுக்கோ. டிவைட் பை 25 போட்டுக்கோ. ஏன்னா வந்து பார்த்தோன்னா 1 மினிட்டுக்கு இன்ட்டு 1 போட்டுக்கலாம். 1 போட்டால் என்ன பண்ணலாம், நம்ம 1 மினிட்டுக்கு 25 மீட்டருக்கு இவ்வளோ வால்யூம் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ வால்யூம் உள்ள பெட்ரோல் வந்து பார்த்தோன்னா வெளியே வருது. அப்படிங்கும்போது டோட்டலாக எவ்வளோ தேவைப்படும் கேட்டிருக்கான். ஓகே, சிம்பிளாக பாருங்கள். இப்போ கேன்சல் பண்ணலாமா? அது கேன்சல் பண்ணால் 3 டேபிளில் 1 டைமு, இது 5 டைம்ஸு. 5 டேபிளில் இது 1 டைமு, இது 5 டைம்ஸு. அகெயின் பாருங்கள், 5 டேபிளில் இது 1 டைமு, இது 2 டைம்ஸு. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோ. therefore what is remaining? என்னது 44 into 10. அப்போ 444 into 10 440 divided by 7. ஓகே, டிவைட் பண்ணலாமா? அது டிவைட் பண்ணால் 400 how many times? 6 sounds are 42. Remember 4 0, then 6 sounds are 42. Okay, 2 வருமா? 2, then 2 sounds are 14, 6.09 வருது. 9 வருது. என்ன வரும்? 9
9 7 6 8 டைம்ஸ் வரும். 8 7s are 56. அப்போது ஆன்சர் பார்த்தோன்னா உனக்கு 62.85 வருது. 85 வருது. 62.85 வருது. என்ன பண்ணலாம் நம்ம அது அப்ராக்சிமேட்லி போட்டு 63 மினிட்ஸ்னு கூட எழுதிக்கலாம். 63 மினிட்ஸ் நல்லா பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தோன்னா இந்த கோனோட வால்யூமு. அப்போ வந்து பார்த்தோன்னா 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 25 மீட்டர் கியூப் இவ்வளோ வால்யூம் வந்து வெளியே வருது, பைப் வழியாக வெளியே வருது. அப்போ நான் பண்ணுறேன், அதாவது டிவைட் பண்ணிக்கிட்டேன். டிவைட் பண்ணால் வில் கெட் த வேல்யூ 440/7. டிவைட் பண்ணால் 62.85 வருது. இது வந்து பார்த்தோன்னா டைமு. தர்ஃபோர் என்ன பண்ணலாம், நம்ம ரவுண்ட் அப் பண்ணலாமா? நியரஸ்ட் ஆன்சர், நியரஸ்ட்டு மினிட். அப்போது 63 மினிட்ஸ் வந்து பார்த்தோன்னா தேவைப்படுது. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா அந்த பெட்ரோல் வந்து பார்த்தோன்னா அந்த டேங்க் வழியாக எல்லாமே ஃபுல்லாக வெளியே வரதுக்கு 63 மினிட்ஸ் ஆகுது. நியரஸ்ட்டாக 1 hour பக்கம் ஆகுது. தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸைஸ் 7.2ல் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம எக்ஸைஸ் 7.2ல் 5th ஒன் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த கூ சைட்ஸ் ஆர் 6, 8, 10 centimeter is revolved about the sides containing the right angle in 2 ways. Find the difference in volume the two solids so formed. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஃபஸ்ட்டு பாருங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரைட் ஆங்கிள் வருது. அது வந்து நம்ம ஒரு கோணாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்படி கன்சிடர் பண்ணும்போது 2 வால்யூம் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கான். இப்போ பாருங்கள். இப்படி நம்ம போட போகிறோம் பார்த்துங்க. இப்படி போடலாம். இது ஒரு வேல்யூ எப்படி போடலாம்? இது 6, இது 8, இது 10. இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் பாருங்கள். செகண்டு இது 10 தான், சேஞ்சஸ் வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் பண்ணலாம் 6, இது 6, இது 8. அபவுட் 6 ரேடியஸ் வந்து பார்த்தோன்னா 6, இங்கே ரேடியஸ் ஈக்குவல் டு 8. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அப்போ வந்து ரெண்டுக்குள்ள வால்யூம் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கான். புரிஞ்சுங்களா? இப்போ சைட்ஸ் வந்து பார்த்தோன்னா 6, 8, பட் 10 வந்து பார்த்தோன்னா ஹைப்பர்டென்ஸ், அது மாற வாய்ப்பே இல்லை. அது ஸ்லாண்ட் ஹைட்டு. இது 6, 8 வந்து பார்த்தோன்னா நம்ம ரேடியஸும் ஹைட் நம்ம மாற்றிக்கலாம். ஓகே. அப்போது R = 6, H = 8 அப்படிங்கும்போது வாட் இஸ் அ வால்யூம்? அதே மாதிரி R = 8, H = 6 அப்படிங்கும்போது வாட் இஸ் அ வால்யூம்? அப்படிங்கும்போது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கான். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ வால்யூம் ஆஃப் ஃபஸ்ட் கோன் பார்க்கலாமா? அதாவது R1 = 6, H1 = 8 சென்டிமீட்டர். ஓகே, வால்யூம் ஆஃப் கோன் 1/3 πr² H. நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும். பை எப்படி வச்சுக்கோ, πr² H. R வேல்யூ 6 × 6 × H 8. ஓகே, கேன்சல் பண்ணலாமா? இது 1 டைமு 2 டைம்ஸு. ஓகே, 2 6 are 12, 12 8s are 96. அப்போ 96 π சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அடுத்து பாருங்கள். செகண்ட் பார்க்கலாமா? வால்யூம் ஆஃப் கோனு செகண்டு. அது பாருங்க 1/3 π ஆஃப் R வேல்யூ. இங்கே என்னென்னு உனக்கு இப்போ இங்கே இது எடுத்துக்கோ. அப்போ 8 × 8 × 6 கேன்சல் பண்ணால் இது 1 டைம், இது 2 டைமு. 8 8s are 64. 8 8s are 64 × 8 8s are 64. 64 × 2 128. அப்போ 128 π. அப்போ வந்து பார்த்தோன்னா எது அதிகமாக இருக்கும் உங்களுக்கு? இது அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? தியர் டிஃப்ரென்ஸ் அப்போ 128 π மைனஸ் 96 π. ஸோ வாட் இஸ் காமன் வேல்யூ? பை வெளியே எடுத்துரு. சப்ராக்ட் பண்ணால் 128 96 என்ன வரும்? 2 பார் பண்ணால் 93 32. That is equal to 22/7 × 32. அப்போது 32
இன்ட்டு 22 இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாமா? 32 இன்ட்டு 22 ப்ராடக்ட் பண்ணால் 4 6 4 6 407 704 தென் 704 வருது டிவைட் பை 7 இதை டிவைட் பண்ண வரும் உனக்கு. டிவைட் பண்ணால் சைடில் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். 704 by 7 1 times 4 0 5 7s are 35. Okay, 100.58 வருது approximately. இதனுடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி டூ வால்யூம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன்று சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த டூ சைட்ஸ் ஆர் 6 8 and 10 6 8 and 10. இதை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு வால்யூம் ஃப்ரேம் பண்ணுறோம். அப்போ வந்து 2 வால்யூம் வரும். எப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஒன்று ரேடியஸ் r = 8 h r = 6 h = 8. இன்னொன்று பார்த்தோன்னா உங்களுக்கு r = 8 r = 8 h = 6. அப்போது ஃபஸ்ட்டு வால்யூமோட இந்த வேல்யூ 96 பை வந்திருக்கு. இது செகண்ட் வால்யூமோட வால்யூம் 128 வந்திருக்கு பை. அப்போ இது டிஃப்ரென்ஸாக கேட்டிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணால் 32 வருது. அப்போது 22 by 7 into 32 you should solve this one and get 100.58 cm3 வருது. இதனுடைய வால்யூம் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் இதுதான் வந்திருக்கு. தேங்க்யூ.